2வது வசனத்தை கவனிங்க. ஃபல்மூரியாத்தி கதஹன், பின்னர் குழம்பை அடித்து நெருப்பு பறக்கச் செய்பவற்றின் மீது சத்தியமாக. முன்னாடி ஃபஸ்ட்டு வசனத்தில் பார்த்தோம், ரொம்ப வேகமாக போகக்கூடிய குதிரைக்கு ஃபோர்ஸ் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். அதே மாதிரி கொல்லம்பட்டறை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. கொல்லம்பட்டறையில் நீங்கள் நெருப்பை எரிய வைக்கணுன்னா காற்று பையில் நீங்கள் காற்றை அமுக்கும் பொழுது தான் உங்களுக்கு நெருப்பை எரிய வைக்க முடியும். அங்கே வேகத்துக்கு காரணமும் காற்று தான், இங்கே நெருப்பை எரிய வைக்கிறதுக்கு காரணமும் காற்று தான். 3வது வசனத்தை சொல்லும் பொழுது ஃபல் முகைராதி சுபஹா, பின்னர் அதிகாலையில் விரைந்து பாய்ந்து செல்பவற்றின் மீது சத்தியமாக. காலையில் எந்திரிச்சொன்ன இளம் தென்றலை ரசிக்க பார்த்துருப்போம். மொட்டு விரியும் பொழுது, பூ பூக்கும் பொழுது, அதற்கான காரணம் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இளந்தென்றல் பரவி வர்றதுதான் காரணம். அதுவும் காற்றை மையப்படுத்தக்கூடிய ஒரு வசனம். 4வது வசனத்தை கவனிங்க. பாசர் நபிஹி நகன், மேலும் அதனால் புழுதியை கிளப்புகின்றவற்றின் மீது சத்தியமாக. எதனால் அப்படின்னா, தூசி கிளப்புறது எதனால அப்படின்னா காற்று பறக்கிறதுனால. ஃபவசத் நபிஹி ஜமா, 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கும் பொழுது கூட்டத்தின் மத்தியில் நுழைந்து செல்பவற்றின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போது இந்த 5 வசனங்கள் எதை மையப்படுத்துது அப்படின்னா, உடம்புல ஏற்படக்கூடிய விசைக்கும் காற்று தான் காரணம், நெருப்பை பறக்க செய்யறதும் காற்று தான், தென்றலை பரவ செய்யறதும் காற்று தான், கூட்டத்தின் மத்தியில் நுழைந்து செல்றதும் காற்று தான் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புல செல்லுக்குள்ளே ஊடுருவி போகிறதும் காற்று தான், செல்லுக்குள்ளே ஒரு மெட்டீரியலை உடைச்சி அதை அப்சார்ப் பண்ணி அதுக்கு நியூட்ரியண்ட்டை சேர்க்கறதும் காற்று தான், செல்லுக்குள்ளே எனர்ஜின்னு சொல்லக்கூடிய வெப்பத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கறதும் காற்று தான், செல்லுக்குள்ளே உள்ள கழிவுகளை அழித்து வெளியேற்றுறதும் காற்று தான். இது எல்லாம் உருவகப்படுத்தி அல்லாஹ் சொல்லி காமிக்கும் பொழுது 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு